அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி ஒரு எளிமையான டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட இது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தான உணவு இது. காலையில் நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு அவசரமாக நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே நம்ம இட்லி தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இது சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை, அதோட ஏலக்காய், அவ்வளோதாங்க. இப்போ இந்த சிவப்பு அவலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த சிவப்பு அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறை இப்படி நல்லா அலசிட்டிங்கன்னா இதில் உள்ள மண் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட, தூசி இருந்தால் கூட போயிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுத்தமாக இதை கழுவிட்டேன். முதல்ல நீங்கள் பார்த்த அவலுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற அவலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இந்த ஏலக்காயில் பாருங்கள், இந்த ஏல விதைகளை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இடிக்கல்லில் போட்டு நம்ம இடிச்சுக்கிடலாம். இந்த தோலை நம்ம தூக்கி போட்டுற வேணாம். டீ போடும்போது இந்த தோலையும் சேர்த்து போட்டோம்னா டீ ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. அவ்வளோதாங்க, இதோட வேலை முடிஞ்சிச்சு. இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதாங்க, ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சுவையான அவல் புட்டு.